பாண்டிச்சேரியில 9 வயசு சிறுமி வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்திருக்காங்க. ஸோ, அந்த நியூஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த நிகழ்வுக்கு நெறைய பிரபலங்கள் வந்துட்டு அவங்களோட கண்டனத்த தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல நடிகரும், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ அவருடைய கண்டனத்த தெரிவிச்சிருக்காரு. ஸோ, அந்த கண்டனத்துல விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்டின்னா, புதுச்சேரியை சேர்ந்த 9 வயசு சிறுமி பாலியல் துன்புறுத்தலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது. பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்தில் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்துடன் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சிறுமியை ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிகளுக்கு சட்டப்படி அதிகபட்சமான தண்டனையை பெற்றுத்தர புதுச்சேரி அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களும் வந்து இப்போ அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஐ எம் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இது மூலயமா வந்து அவங்க எவ்வளோ பெரிய சோகத்தில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு வந்து பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு நல்ல தாசுன்னு அற்புதமான மனுஷன். சிவகார்த்தியின் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு கூட போனாரு அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தன் சொல்லியிருக்கான். ஒரு பிஜேபியில் இருக்க ஒரு அத்துக்கத்தம் அவங்க அப்பா பேர் தாசு, அவர் ஒரு சூப்பர்டென்ட், அவர் எப்படிப்பட்ட ஆளு, திருச்சியில காலேஜ் படிக்கிறானே, படிச்சுட்டான், மிமிகிரி எல்லாம் பண்ணுவான், அது மாதிரியும் பேசுறானே, வேலைக்கு போகணும்னா அவன் மாட்டேங்கிறான். தம்பி தாசு பையனா நீங்க? அது நான் சத்தம் போட்டுக்கிறேன்னா அவங்க அம்மாவா இல்லை, அவங்க அம்மா வந்து பார்த்தாங்க. இப்போ நீ எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்க தம்பி. அவங்க இருக்கிற இடம் வந்து நல்ல உயரத்தில் இருக்காங்க. நாம் இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்தா சந்தோஷம். காதல்னா என் பொண்டாட்டிய நீ வேலை தான் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் பண்ணுறாரு. பழசாக வச்சுருப்பேன், பழைய ஜிபே வச்சுருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசிடர் கார் என்ன இருக்குது. கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா